வீரையா சுந்தரம்மா தம்பதிக்கு ஒரே ஒரு பையன் அருண். அருண் பொண்டாட்டி அஞ்சலி. ஒரு காலத்துல ரொம்ப வைபோகமா வாழ்ந்தவங்க. ஆனா வீரையா செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்து அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஈடாயிட்டாங்க. நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நாளை எப்படி போக்குறதுன்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலியோட தூரத்து சொந்தமான காந்தையா சுப்பலட்சுமி தம்பதிங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அஞ்சலியோட அத்தை மாமா குடும்பம் பெரிய பணக்காரங்க அப்படின்னு அவங்களுக்கு விஷயம் தெரியும். ஆனா இந்த நடுவுல அவங்களுக்கு பிரச்சனை வந்து கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம் தெரியாது. ஒரு நாள் மத்தியான நேரத்துல காந்தையா சுப்பலட்சுமி தம்பதிங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அஞ்சலி, வீரையா, சுந்தரம்மா ஹால்ல இருந்தாங்க. வாங்க வாங்க சுந்தரையா, சுப்பலட்சுமி அம்மா வாங்க, வந்து முதல்ல உக்காருங்க. பாவம் வெயில வந்திருக்கீங்க. ரொம்ப வெயில் இல்லையா? அஞ்சலியே முதல்ல அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. வாங்க வாங்க சித்தி, சித்தப்பா, இப்படி உக்காருங்க. வீரையா, உங்க வீட்ல எங்க பொண்ணான அஞ்சலி வாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நினைச்சா உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வியாபாரத்தை பத்தி எங்க ஊர்ல கூட கதையா பேசுவாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே வீரையா, என்னவோ கார்த்திக், எல்லாம் அந்த கடவுளோட அருள். ஆனா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. கிச்சனுக்கு போன அஞ்சலிக்கு கண்ணீர் வந்தது. ஏன்னா வீட்டுல அவங்களுக்கு குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த நேரத்துல அவங்க வந்தாங்கன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா தைரியமா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தா. இப்படி அந்த நேரம் அப்படி போயிடுச்சு. மத்தியான நேரத்துல எல்லாரும் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அஞ்சலி வீட்டுல இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் காய்கறிய வச்சு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ருசியா சமைச்சா. என்ன வீரையண்ணு, உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா ஒரு துண்டு கூட செஞ்சு போடாம இப்படி காய்கறி வெண்டைக்காய் குழம்பு வச்சு எங்களை சாப்பிட வைக்கிறீங்களே, என்னது இது? சுப்பலட்சுமி, சும்மா சாப்பிடு. அவங்க எவ்வளவு பாசத்தோட இருக்கிறத சமைச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க என்னங்க சும்மா இருன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி இருக்கிற பணக்காரங்க வீட்டுக்கு வர்றதே விதவிதமா சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஊர்ல ஏழைங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு முட்டையாவது செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல இதுதானா மரியாதை? அந்த வார்த்தையை கேட்டு சுந்தரம்மா, அஞ்சலி ரெண்டு பேரும் தலகுனிஞ்சு நின்னாங்க. அப்படியெல்லாம் இல்ல சுப்பலட்சுமி அம்மா, கொஞ்ச நாளாவே எனக்கு உடம்புக்கு முடியல, அதனாலதான் அஞ்சலி காய்கறியே சமைக்கிறா. எதுவும் தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல தங்கச்சி, பரவாயில்ல பரவாயில்ல. இந்த குழம்பு சூப்பரா தான் இருக்கு. சுப்பலட்சுமி எதுவும் பேசாம சாப்பிடு. யாரு என்னதான் சொன்னாலும் சுப்பலட்சுமிக்கு சமாதானமே ஆகல. அவ தூங்குறதுக்காக ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் காந்தைய கிட்ட ஏதோ குசு குசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்க இவங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சா ஆஹோ ஓஹோன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு துண்டு கறி கூட போட மாட்டேங்கிறாங்க. இவங்க சரியான கஞ்ச பிசினாரிங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டி, ஒரு நாள் காய்கறிய சாப்பிட்டா ஒன்னும் ஆவாது. நாளைக்குதான் நம்ம கிளம்பி போயிடுவோம்ல. ஒரு நாளைக்கு எதுக்கு இப்படி கலாட்டா பண்ற? இந்த புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறது அஞ்சலி வெளியில இருந்து கேட்டுக்கிட்டா. அதே நேரத்துல அருண் வேலையை முடிச்சுக்கிட்டு ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். அஞ்சலியோட மூஞ்ச பார்த்து, என்னாச்சு அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம்? உன் மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க, சித்தியவங்க வீட்டுக்கு வந்து, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்து கறி சோறு கூட போடலன்னு நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. அதுக்குன்னு என்ன பண்றது அஞ்சலி? நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை தானே அவங்களுக்கும் சமைச்சு போட முடியும். ஏங்க, அவங்க கறி சாப்பாடு இல்லைன்னு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுங்க ப்ளீஸ். சரி அஞ்சலி, நீ இவ்ளோ கவலையோட இருக்கல, உனக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு கறி வாங்கிட்டு வர, நீ கவலைப்படாத. அருண் பொண்டாட்டியோட பேச்ச கேட்டு ஃப்ரெண்டு கிட்ட போய் கடனை வாங்கி வீட்டுக்கு சிக்கனை வாங்கிட்டு வந்தான். அஞ்சலி அந்த சிக்கனை ரொம்ப ருசியா சமைச்சு நைட்டு நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாட தடபுடலா போட்டா. இப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்ததே. வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை எப்படி பாக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா அஞ்சலி, இது என்ன வேகல? சித்தி, நல்லாதான் வேக விட்டுருக்கேன், சாப்பிடுங்க. அஞ்சலி, ரொம்ப ருசியா சமைச்சிருக்கம்மா, உண்மையிலேயே நீ கெட்டிக்காரிதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்பலட்சுமி ரூமுக்கு வந்து மறுபடியும் அவ புருஷன் கூட ஏதோ குசு குசுன்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. ஏங்க, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன சுப்பலட்சுமி, இப்பவும் என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டியா? அதான் கறி குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, நீயும் சாப்பிட்டல. இப்பவாவது நிம்மதியா படுத்து தூங்கு. ஏங்க, என்னங்க, சிக்கனுக்காகவா நம்ம இங்க வந்திருக்கோம்? சிக்கனை யாரு வேணாலும் சமைச்சு போடலாம்.
ஆனா இவங்களுக்கு என்ன நம்ம மேல பாசமே இல்லையா? கேவலம் 1 கிலோ மட்டன் ஆச்சு கொண்டு வந்து நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. என்ன சுப்பலட்சுமி, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? உனக்கு மட்டன் வேணுமா? ஏதோ சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அதோட சாப்பிட்டு சும்மா இருக்கணும் தானே. உங்கள மாதிரியெல்லாம் என்னால பேசாம சும்மா இருக்க முடியாதுங்க. நம்ம மேல அவங்களுக்கு கௌரவமே இல்ல. அதனாலதான் மட்டன் எதுவுமே கொண்டு வரல. இன்னைக்கு அஞ்சலி கிட்ட நான் கேள்வி கேட்க போறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் எதுக்குடி அவங்க கிட்ட சண்டை போடணும்? சரி, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. இப்ப என்ன நிம்மதியா தூங்க விடு. மறுநாள் காலையில சுப்பலட்சுமி அஞ்சலி கிட்ட போய் கிச்சன்ல பக்கத்துலயே நின்னா. அம்மா அஞ்சலி, நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்பி போக போறோம். போறதுக்கு முன்னாடி எனக்கு சிக்கனை விட மட்டனுன்னா ரொம்ப பிடிக்கும். உன் கையால எங்களுக்கு சமைச்சு போடுறியாமா? ஆசையா இருக்கு. சித்தி, மட்டனா? அது என்னம்மா அஞ்சலி, மட்டனுன்னு சொன்ன உடனே மட்டனான்னு கேக்குற? இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டிருக்க. உன் சித்தப்பா கிட்ட சொன்னா கிலோ கணக்குல மட்டனை கொண்டு வந்து கொடுப்பாரு. அவ்வளவுதானே சித்தி, ஏன் கவலைப்படுறீங்க? செஞ்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் அவ ரூமுக்கு போனா. அருண் ஆபீஸுக்கு கிளம்பி போகும்போது அஞ்சலி போய் அவனை தடுத்து நிறுத்தி, அருண் கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு அஞ்சலி, மறுபடியும் கவலையோட வந்திருக்க? சித்தி மறுபடியும் மட்டன் வேணும்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. எப்படியாவது மட்டன் வாங்கி கொடுத்து போங்க ப்ளீஸ். அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியமா? அவங்கதான் வாய்க்கு வந்தது பேசுறாங்கன்னு பார்த்தா நேத்து தானே சிக்கனு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். மறுபடியும் மட்டன்னு சொன்னா மட்டன் கிலோ எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் தாண்டிடும். அருண், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவங்க வராம நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டை பத்தி வெளியே போய் தப்பா பேசக்கூடாதுல. அதுக்குதான் தயவு செஞ்சு எனக்கு மட்டனை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்களேன். அஞ்சலி இப்படி தவிக்கிறத பார்த்து அருண் ரொம்ப கவலைப்பட்டான். ஒரு பொண்ணு தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா தன்னோட மாமியார் வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவனும் யோசிக்க ஆரம்பிச்சான். சரி சரி அஞ்சலி, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு அருண் வெளியே போய் மறுபடியும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட காசை கடனை வாங்கி வீட்டுக்கு மட்டனை கொண்டு வந்து கொடுத்தான். அஞ்சலி ரொம்ப ருசியா மட்டனையும் செஞ்சு முடிச்சா. காந்தையா சுப்பலட்சுமி ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க. அப்பப்பா, மட்டனு எவ்வளவு ருசியா இருக்கு அஞ்சலி. நீ செஞ்சு கொடுத்த மட்டனை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். பணக்காரங்க அப்படின்னா இப்படிதானே இருக்கணும். ஆமா அஞ்சலி, ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. வீரையா அண்ணன் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை ரொம்ப அற்புதமா பார்த்து அனுப்புறீங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு சுப்பலட்சுமிக்கு தண்ணி தாகம் எடுத்து கிச்சனுக்கு வந்தா. அப்போ வீரையா அவங்க பெட்ரூம்ல இருந்து ஏதோ கவலையோட பேசிக்கிட்டு இருக்கிறது சுப்பம்மா காதுல விழுந்தது. சுப்பம்மா ரொம்ப ஆத்திரமா அவங்களோட ரூமு கிட்ட போய் ஜன்னல்ல இருந்து மெதுவா எட்டி பார்த்தா. அங்க போய் பார்க்கும்போது வீரையா சுப்பம்மா அஞ்சலி அருண் கவலையோட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. வீரையா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. அருண், என்னோட வியாபார நஷ்டத்தால இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். கடனை கொடுத்த கடன்காரங்க எல்லாமே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆமாப்பா, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு ஆக்கி போட நம்ம கையில காசு கூட இல்ல. இங்க பாருப்பா, நம்மளுக்கு இருக்கிற சின்ன வீட நம்ம வித்துட்டா அது மூலியமா காசு வரும். அப்ப கொஞ்சம் கடனாச்சு தீரும். ஆனா நான் ரொம்ப ஆசையா கட்டின வீடுப்பா இது. நான் இந்த வீடை விக்கணும்னு நினைச்சா என் உயிரே போற மாதிரி இருக்குப்பா. என்னோட அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கவலையா இருக்கேன்ப்பா. அப்பா அழுவாதீங்கப்பா, வீடு போனா போட்டோம்ப்பா. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். கடன்காரங்க கடன் கேட்பாங்கன்னு பயந்து வாழ்றதோட வீட்டை விக்கிறது தான்ப்பா நல்லது. ஜன்னல கிட்ட நின்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற சுப்பலட்சுமி ஒரே தடவை ஷாக் ஆனா. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவ ரொம்ப கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு நெஞ்சில ரொம்ப பாரத்தோட நின்னுகிட்டு இருந்தா. அவங்க கையில காசே இல்லைனாலும் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவங்களுக்காக கடனை உடனே வாங்கி சிக்கனு மட்டன்னு சமைச்சு போட்ட மருமகளை பத்தி நினைச்சு பெருமைப்பட்டாங்க. தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கவலையோட சுப்பலட்சுமி கடகடன்னு ரூமுக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருந்த அவ புருஷனை எழுப்புனா. ஏங்க ஏங்க, சீக்கிரமா எந்திருங்க. அப்பா, என்ன சுப்பலட்சுமி, என்ன ஆச்சுன்னு இப்படி எழுப்புற? சுப்பலட்சுமி காந்தையகிட்டையும்
அஞ்சலியோட குடும்பத்தை பத்தி சொன்ன உடனே காந்தையாவும் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டாரு. மறுநாள் காலையில சுப்பலட்சுமி, காந்தையா 2 பேரும் அவங்க பேக் எடுத்துக்கிட்டு ஹால்ல வந்து நின்னாங்க. வீரையா, சுந்தரம்மா, அஞ்சலி ரொம்ப கவலையோட அவங்கள அனுப்பி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. வீரையா, அஞ்சலி, அருண், முதல்ல இப்படி வந்து உக்காருங்க. நாங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்னாச்சு காந்தையா, என்ன விஷயம்? சுப்பலட்சுமி உடனே அஞ்சலி கிட்ட போய் அவளோட 2 கைங்களையும் பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. அஞ்சலிக்கு விஷயம் எதுவுமே புரியல. சித்தி, என்னாச்சு சித்தி? எதுவுமே புரியல, எதுக்காக அழுவுறீங்க? அஞ்சலி, நேத்து உங்க வீட்ல நீங்க எல்லாரும் நைட்ல பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டேன். இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லாம எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. உடனே அஞ்சலி, வீரையா, அருண் எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீரையண்ண, அருண், எங்களை மன்னிச்சிருங்க. சொந்தக்காரங்களா உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோம். நாங்க கேட்டதெல்லாம் சமைச்சு போடணும்னு நீங்க எவ்வளவு கஷ்டத்தோட எங்களுக்கு கடன் வாங்கி சமைச்சு கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு நல்ல மனுஷங்களை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க வீரையா, சொந்தக்காரங்க வந்தா கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணும். அவங்களுக்கு தெரியாம இப்படி உள்ளுக்குள்ள வச்சுக்க கூடாது. அஞ்சலி எங்க வீட்டு பொண்ணு. அவ உங்க குடும்பத்துக்கு வந்து கஷ்டப்படுறது எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி காந்தையா உடனே அவர் ஜோபுல இருந்து 5 லட்சம் ரூபாய் செக் எடுத்து வீரையா கையில கொடுத்தாரு. காந்தையா, இது என்ன இவ்வளோ காசு? எனக்கு தேவையில்லை. இங்க பாருங்க வீரையா, இந்த காசை வச்சுக்கிட்டு முதல்ல கடன் அடிங்க. இதை நான் உங்களுக்கு கடனா கொடுக்கல. எங்க வீட்டு பொண்ணு அஞ்சலிக்கு நான் கொடுக்கற ஒரு சின்ன பரிசு. இனிமே நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உங்க கடன் எல்லாம் தீர்த்துட்டு மெதுவா வியாபாரத்தை ஆரம்பிங்க. வியாபாரத்துல லாபம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். கடனை நினைச்சு கவலைப்படாதீங்க. மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்க குடும்ப கௌரவத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. அஞ்சலி, என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். உன்ன மாதிரி மருமக கிடைக்க இவங்க புண்ணியம் பண்ணி இருக்கணுமா? சித்தி, நீங்க பெரியவங்க, எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க செஞ்ச உதவியை எங்க வாழ்க்கையில நாங்க மறக்க மாட்டோம். காந்தையா, சுப்பலட்சுமி தம்பதிங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு வீரையா குடும்பத்தோட சந்தோஷமா பேசி முடிச்சிட்டு அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனாங்க. அஞ்சலி சந்தோஷத்துல கண்ணீர் விட்டா. காலம் ரொம்ப சீக்கிரமா சுத்திச்சு. காந்தையா கொடுத்த காசால வீரையா அவங்களோட கடனை மொத்தத்தையும் தீர்த்துட்டாரு. அருண் கஷ்டப்பட்டு புது வியாபாரத்தை ஆரம்பிச்சான். யாரும் யோசிக்காத அளவுக்கு அருண் உண்மையிலேயே நல்லா வளர்ந்து பெரிய சக்சஸ் மேன் ஆனா. அவங்களோட கஷ்டம் எல்லாமே பூர்த்தியா முடிஞ்சு போச்சு. வீரையா குடும்பம் மறுபடியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வீரையா காந்தையா சுப்பலட்சுமிக்கு கடுதாசி போட்டு அவங்க வீட்டுக்கு வர வச்சுக்கிட்டாங்க. காந்தையா சுப்பலட்சுமியும் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை அவங்க முகத்துல எந்த விதமான கர்வம் இருக்கல, சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. வீரையா ரொம்ப கௌரவமா சந்தோஷமா அவங்க கையில 5 லட்சம் ரூபாய், அது கூட அவங்களுக்கு துணிமணியும் எடுத்து கொடுத்தாங்க. காந்தையா, சுப்பலட்சுமி, அன்னைக்கு நீங்க கொடுத்தது வெறும் காசு மட்டும் இல்ல, எங்க வீட்டு கௌரவம். எங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க. இந்தாங்க, நீங்க கொடுத்த காசு எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கு. நீங்க செஞ்ச உதவியை எப்ப மறக்க மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே இப்படி சந்தோஷமா நிறைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கே எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா அஞ்சலி, இன்னைக்கு எங்களுக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பருப்பு சாம்பார் தானே வச்சிருக்க? அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி. இன்னைக்கு உங்களுக்கு சிக்கனு மட்டனு மாத்திரம் இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு எறா, மீன் எல்லாமே எடுத்து சமைச்சு வச்சிருக்கேன். வாங்க வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். டைனிங் டேபிள்ல விதவிதமா சமைச்சு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருந்தாங்க. வீட்டுக்குள்ள கமகமன்னு வர எறா, சிக்கன், மட்டன் பிரியாணி எல்லாமே வச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடறத பார்த்து அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டா.